தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 11,540 உயர்ந்தது. தொடர்ந்து சரியும் வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 171 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 55,500 கன அடியாக உயர்வு. 16 கண் மதகு வழியே திறக்கப்படும் நீரின் அளவு 22,700 கன அடியிலிருந்து 32,700 கன அடியாக அதிகரிப்பு. நாகையில் மழை விட்டு 2 தினங்களாகியும் வயல்களில் வடியாத தண்ணீர். பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு வேளாண் அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை சீனிவாசபுரம் அடையாறு முகத்துவார பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு. அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை தமிழக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி வலியுறுத்தல். பொய்கள் மூலம் விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யும் பழனிசாமியின் எண்ணம் ஈடேறாது. நெல் கொள்முதலை செய்யவில்லை என விவசாயிகள் யாரும் புகார் கொடுக்கவில்லை என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. இந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. நெல்லின் ஈரப்பதம் 22% தளர்த்தப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என அறிவிப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. தொடர் கனமழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 57,000 கன அடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. குற்றாலம் மெயின் அருவி, பழைய அருவியில் 10வது நாளாக குளிக்க தடை. வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மும்முரம்.
மழையால் வைகை, சாத்தனூர் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். கர்நாடகாவிலிருந்து கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரை. மண் சரிவால் தடைப்பட்டிருந்த உதகை மலைரயில் சேவை 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு ரயில் இயக்கம். சத்தியமங்கலம் அருகே விமரிசையாக நடைபெற்ற சாணியடி திருவிழா. பிரேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுக்கோட்டையில் கட்டுவிரியன் பாம்பு கடித்த சிறுமியை 1 வாரம் போராடி காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள். மழைக்காலம் தொடங்கிய நிலையில் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது கார்பைட் கன் என்ற தடை செய்யப்பட்ட வெடிபொருளை பயன்படுத்திய 14 குழந்தைகளுக்கு பார்வை இழப்பு. காயமடைந்த 300க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். விசாரணைக்கு அடுத்த வாரம் நேரில் ஆஜராக அறிவுறுத்தல். மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அரசு வேலை என்ற தேஜஸ்வியின் வாக்குறுதி குறித்து முதல்வர் நிதிஷ்குமார் விமர்சனம். பெண்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சாடல். பீகாரில் தேர்தலுக்கு பின் ஐக்கிய ஜனதா தளம் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கருத்து. நிதிஷ்குமாரை பாஜக தனிப்பட்ட ஆதாயம் கருதி பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. முப்படைகளின் தேவைக்காக 79,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள் வாங்க திட்டம். மத்திய பாதுகாப்பு அமைச்சக கமிட்டி ஒப்புதல். ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்த தடையால் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நெருக்கடியில் இந்தியா. வேறு நாடுகளிலிருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல். ரஷ்யா தாக்கப்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை. பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் திட்டவட்டம். மேற்கு கரை பிராந்தியத்தை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அமெரிக்காவின் ஆதரவை இழக்க நேரிடும். இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. லீக் போட்டியில் டிஎல்எஸ் விதிப்படி நியூசிலாந்தை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.